மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:49 ஆகுது. நம்ம 11 பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போயிடுச்சுங்க. 10:49 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போயிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்பெனியில் வச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாங்க. ஸோ இந்த பெட்ரோல் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கணக்கு பக்கம் நாங்கள் வந்துட்டு ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டே 8, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 9ங்க. ஸோ இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு ₹100 ஆ கிழிஞ்சிருக்கும். சரி என்ன தெரியல, நான் அதெல்லாம் பேசவே இல்லை. பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ ஆர்டருக்கு வர வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. 23 ரூபாங்க. என்ன ப்ரோ? ஓ 1.7 கிலோமீட்டர் பிக்கப்பு. எங்கடா வரேன் பார்த்துக்கிட்டு. நான் ஆர்டர் ரெடியாங்கண்ணா? அண்ணா 3501. ஆ ஓகேண்ணா. ரைஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். ம் ஐயோ. ம் 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 கரெக்டாக எத்தனை கிலோமீட்ரு? 25 ரூபா தான் ஜி ஃபஸ்ட் ஆர்டரு. 2.5 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் அது கரெக்டாக. வாய்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். எடுத்து வச்சிடலாம். ஒரே நிமிஷம் நான் கால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? திடீர்னு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லைங்க, ஆர்டரு நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே. ஆ ஸோ
வைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 24 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குங்க. இட் இஸ் ஃப்ரீ. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரையும் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வேறு பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ 25 ரூபா பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ வைஸ் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 4.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5.5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வருதுங்க. ஆமாம் இல்லை ஒரு நிமிஷம் இருக்குது. ஸோ வாய்ஸ் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்தாச்சு. ஸோ செல்ஃபி கேட்கு நீங்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ வாய்ஸ் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸ்டாப்ல இறக்கிட்டுறீங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண போகலாங்க. உட்காருங்க. ரைஸ் 2வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண வந்துட்டோம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ரைஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோமீட்டருங்க கரெக்டாக. வந்துட்டோம் லொக்கேஷன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 11:35 ஆகுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி லொக்கேஷன் வந்து ரீச் ஆக போகிறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ லொக்கேஷன் வந்துட்டோம். சரி ஓகேங்க. வாய்ஸ் 2வது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். 78 ரூபா வந்துருக்கு. வாய்ஸ் அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க 37 ரூபா. 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்புங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்லாம் அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்ரு இல்லை ஒரு 100 மீட்டருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி போய் பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேஷன் பார்த்தா போதும். ஆன் பண்ணிட்டோம்னா அது பட்டிருக்கோம். ஸோ நம்ம ஏதாவது தப்பான அது பண்ணால் கூட டக்குன்னு பார்த்து அப்படி பார்த்திங்கன்னா திருப்பிக்கலாம். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ரவிக்கு டிராஃப்ட் கொடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் விழுந்துச்சிங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க 135 ரூபா 97 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பே. இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா அந்த மல்டிபிள்னு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க 38 ரூபா. மொத்தம் பார்த்திங்கன்னா 135 ரூபா பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்ரு, ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்ரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஓட்டுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் இந்த லொக்கேஷன் போயிருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டருங்க. ஸோ காமனத்தில் போயிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. பார்ப்போம். இப்போ போகிறோம் பாருங்க. ஸோ இந்த ரோட்டுக்குள்ளே தான் போகணும். ஆனால் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு வந்து எனக்கு போன பார்க்கல. ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரிலாம் வீடு இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படியும் வீடு கட்டுவாங்களா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சு கட்டுறோம். ஸோ மண் இருக்கனால டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுதுங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாய் இருக்கும். பெரிய நாய் பார்த்திங்கன்னா ஆஞ்சப்பாளைய நாய் ஒன்று இருக்கும். இன்னொரு நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசுன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும். ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். கஸ்டமருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கால் பண்ணிக்கலாம். நாய் வேறு பார்த்திங்கன்னா பூ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கஸ்டமரே வந்துட்டாங்க. ஓகே, நல்ல கஸ்டமர். வண்டி நல்லாவே வளர்ந்துது. 5.5 ஆயிடுச்சு தம்பி. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. சரி ஓகேங்க. தேங்க்யூ. ஓகேங்க. ரைஸ் 139 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஜொமேட்டோவில் நைட் டைம்லாம் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த மண்ணில் ஓட்டும் போது மட்டும் லைட்டாக பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, வளர்ன்ற மாதிரியே இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. எத்தனை ஆர்டர் ஓட்டி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 4 1 7 ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கிறோம். 489 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபா பெட்ரோல் அடித்தோம் பார்த்திங்களா, அது மைனஸ் பண்ணோம்னா 389 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை இன்னும் ஆளில் பிடிச்சிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. ஓகே, பாய்.